உங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தால எல்லாமே கண்டிப்பா நல்லபடியா நடக்கும். முதல்ல மகா பேச்ச கேட்டிருந்தா உங்க 2 பேருக்கு இந்த கஷ்டம் எல்லாம் வந்திருக்குமா? ஆனா நல்லதுக்கு தான். அம்மா யாருன்னு பொண்ணும், பொண்ணு யாருன்னு அம்மாவும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமாப்பா, எல்லா திறமையும் மகாக்கு தான் இருக்கு. இப்போவாது புரிஞ்சுது உனக்கு? இனிமே அவளே கார்மெண்ட்ஸ பாத்துக்கிட்டோம். நான் இந்த வீட்டுல ஒரு ஓரமா எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு ஒரு வேலைக்காரியா இருந்துட்டு போறேன். கார்மெண்ட்ஸ்க்கும் போல, நான் எங்கேயும் போல. இந்த வீட்டை விட்டு வெளியில போன்னு சொன்னப்பவே நான் எங்கேயாவது போய் செத்து போயிருக்கணும். ஐயோ அண்ணி, பயப்படாத மகா, அந்த முடிவுக்கெல்லாம் போக மாட்டேன். ஏன்னா நான் ஒரு பொண்ணு பெத்து வச்சிருக்கேன்ல. அவளை இவங்களை நம்பி நான் நிச்சயமா விட்டுட்டு போக மாட்டேன். ஆனா ஒரு விஷயம் நல்லா புரியுது. லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ, கல்யாணத்துக்கு அப்புறம் பொம்பளைங்க அகதிதான். அம்மா வீடும் முழுசா சொந்தம் கிடையாது, புருஷன் வீட்லயும் முழுசா உரிமை கிடையாது. என்ன பொழப்போ இந்த பொம்பளைங்க பொழப்பு. போதும் போதும். என் குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னு தான் நான் இந்த வீட்டுல இருந்துட்டு இருக்கேன். இனிமேல் என்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா போய் சேர்ந்துடுறேன். போதும் போதும். அண்ணி, அத்தை, அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தா அப்படி பேசிட்டு போவாங்க. ஏன் அத்தை இப்படி பண்றீங்க? இங்க பாரு, யாருக்காகவும் என்ன நான் மாத்திக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த தப்பும் பண்ணல. பணத்தை காப்பாத்துறதா முக்கியம். அதுக்கு என்ன செய்யணுமோ அதைத்தான் நான் செஞ்சேன். இனிமேலும் நான் அப்படித்தான் செய்வேன். அம்மா 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 எங்கம்மா இருக்க? அம்மா 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 அம்மா. மதிக்குட்டி, மதிக்குட்டி, என்னடா இப்படி புலம்பிட்டு இருக்க? அம்மா அம்மா. மதி, மதி, என்னம்மா, ஏன் அழற? அம்மா, நம்ம இந்த வீட்டுல இருக்க வேணாமா? போயிடலாமா? வேணாமா, இங்க இருக்க வேணாமா? என்னாச்சு மதி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? பாட்டி தான் எப்ப பார்த்தாலும் உங்களை திட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல, அதனால தானே நீ காலையில வீட்டு விட்டு எங்க போயிட்டல்ல. நம்ம இங்க இருந்தா பாட்டி உங்களை இன்னும் திட்டிட்டே தாம்மா இருப்பாங்க. நீ திரும்பவும் என்னை விட்டு போயிடுவல்ல. எங்கம்மா போன? உன்னை காணும்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? தாத்தா கிட்ட கேளு. நான் ஸ்கூல்ல இருக்கும்போது கூட எப்படியாச்சும் நீ கிடைச்சிருந்தேன்னு நான் ப்ரே பண்ணிட்டு தான் இருந்தேன். நீ எங்கேயாச்சும் போனா என்னையும் கூட்டிட்டு போயிடுமா? என்னை விட்டு மட்டும் போயிடாத ப்ளீஸ்மா. இல்லடா, இல்ல, அம்மா உன்னை விட்டுட்டு நீ எங்கேயும் போக மாட்டேன். சாரிடா, தப்புதான்.
அம்மா அம்மா தெரியாம உன்னை விட்டுட்டு போயிட்டேன். இனிமேல் எங்கேயும் போக மாட்டேன், சரியா? ப்ராமிஸ். சரிம்மா. அம்மா. அம்மா. பணம் தான் எல்லான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் புள்ளைய எப்படி ஏங்க வச்சிட்டீங்கல்ல? எல்லாமே அந்த பணம் பண்ற வேலை தானே. இனிமே என்னோட லட்சியமும் பணம் தான், பணம் மட்டும்தான். அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாரும் கிடையாது. இந்த உலகத்துல எனக்கு இருக்கிற சொந்தம் ரெண்டு தான். ஒண்ணு மதி, இன்னொன்னு பணம். எந்த பணத்துக்காக என்னை அசிங்கப்படுத்துனீங்களோ, என் புள்ளைய அழ வச்சிங்களோ, அதே பணத்தை வச்சு என் காலில் உங்களை விழ வைப்பேன்.